பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் நம் பூமியிலே வாழ்ந்த அகசியனுடைய உணர்வுகளை நாம் அடிக்கடி எண்ணி பெறுதல் வேண்டும். அகசியன் பெற்ற அந்த மகா சக்திகளை நாம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு அது உணவாக கொடுக்கும் ஒரு பழக்கத்திற்கும் வர வேண்டும். ஆனால் அகசியன் தாய் கருவிலேதான் உயர்ந்த சக்திகளை அவனுக்கு பெறக்கூடிய பாக்கியம் அமைந்தது. பூர்வ புண்ணியமாக பெற்றான். அந்த சக்தி பெற்று குழந்தையாக பிறந்த பின் அவன் அருகிலே கொசுவோ தேளோ பூரானோ யானையோ புலியோ நரியோ பாம்போ எந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளும் மிருகங்களும் விஷ ஜந்துகளும் வருவதில்லை. காரணம், அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் அந்த மிருகங்களுக்கு எதிர்நிலையாகின்றது, பூச்சிகளுக்கும் எதிர்நிலையாகின்றது. அவைகள் அஞ்சி ஓடுகின்றது. அந்த தாய் கருவிலை பெற்ற நஞ்சினை வென்றிடும் பச்சிலைகள் மூலிகைகள் அருள் தாவரின சத்துக்களுடைய மனங்கள் அகசியின் உடலிலே வினையாகின்றது. அந்த மனங்களே வினைக்கு நாயகனாகி அவன் உடலில் இருந்து அந்த சக்தி வாய்ந்த மனங்கள் வெளிப்படுகின்றது. சொல்லும் பொழுதே உங்களுக்கு அந்த மனங்கள் அதை நுகரும் பாக்கியம் கிடைக்கின்றது. அது நுகரும் ஆற்றலும் நீங்கள் பெறுகின்றீர்கள். அக்காலத்திற்கு நினைவை சினைத்தினால் அகசியின் நுகர்ந்த அந்த மனங்களை நுகர முடியும். ஏன்னா அந்த மனத்தை நுகர்ந்துதான் மிருகங்கள் அதனுடைய விஷத்தன்மைகள் அனைத்தும் ஒடுங்கி விடுகின்றது. அவைகளுடைய கவனமும் திசை திரும்பி விடுகின்றது. அவையினால் அகசியின் இருக்கும் பக்கம் எவையும் வருவதில்லை. ஆனால் அந்த குழந்தையோ அது இளம் பிஞ்சு சிறு குழந்தைதான். அது ஒன்றும் மந்திரம் கற்றுக்கொள்ளவில்லை. தாய் கருவிலே தான் அந்த சக்திகளை பெற்றது. காரணம், அந்த விஷத்தன்மை கொண்ட நஞ்சை ஒடுக்கக்கூடிய தாவர இனத்தின் மனங்களை கருவில் இருக்கக்கூடிய குழந்தை தாயினுடைய இரத்தத்தின் வழி அந்த சத்து சிறுக சிறுக அது கவரப்பட்டதால் அந்த மனம் அதை நுகரப்படும் பொழுது அத்தகைய அணுத்தன்மையாக குழந்தை உடலிலேயே அப்படிப்பட்ட அணுக்கள் உருவாகி அதனுடைய மனம் உடலாக சிவமாகின்றது. அது வினையாகின்றது. வினைக்கு நாயகனாக தீமையை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஞான குழந்தையாக அருமையான குழந்தையாக அது வளர்கின்றது. இப்படி வளர்ந்தவன் தான் அகசியன். எனவே இது சந்தர்ப்பம். தாய் கருவிலேயே இத்தகைய ஆற்றல்களை பெற்றதனால் பிறந்த பின் அவன் இன்னும் மிக மிக சக்தி வாய்ந்தவனாக மாறி கடுமையான பச்சிலைகளையும் உயர்ந்த தாவரண சத்துக்களை அவன் தேடி செல்லுகின்றான். அவனுடைய இயல்புகளையும் அதற்குண்டான ஆற்றல்களையும் அவன் அறிகின்றான். அது மட்டுமல்ல, அத்தகைய பச்சிலைகளையும் தாவர இனங்களையும் அவன் கண்டுபிடித்து அது என்ன செய்யும், மனிதனுடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நிலைகள் இன்னது என்பதை உணர்ந்து அவனுடன் பழகிய அவனுடைய சகாக்களுக்கும் நண்பர்களுக்கும் அருகில் இருப்பவருக்கும் இதை கொடுத்து எத்தகைய நெஞ்சிலிருந்து விடுபடும் அவர்களை மீட்கக்கூடிய மார்க்கமாக அவர்களுக்கு காட்டுகின்றான். ஆனால் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஆற்றல் பெற்றவன் தான் அகசியன். காடுகளுக்குள் செல்லப்படும் போது அவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனங்கள் மற்ற உயிரினங்களும் விஷ ஜந்துகளும் நுகரும் பொழுது இவன் உடலிலிருந்து வெளிப்படக்கூடிய மனம் அதை வலுவிழக்கச் செய்கின்றது. அதனால் அவைகள் இவன் அருகிலே வருவதில்லை. அதே சமயத்தில் மனிதர்களுக்கு வரக்கூடிய சில நோய்களையும் துன்பங்களையும் அந்த அவையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் திறனும் அவன் பெறுகின்றான். நோய்கள் எதுவாக இருந்தாலும் கூட பல பச்சிலை மூலிகளின் துணை கொண்டு மற்றவர்களை அருகில் இருப்பவரை அவன் நலமாக்குகின்றான். அந்த ஆற்றல் அவன் பெறுகின்றான். ஏனென்றால் அவனுடைய அனுபவங்கள் சிறுக சிறுக தாய் கருவிலிருந்து பெற அது வளர்ச்சியாக தாவர இனங்கள் எப்படியெல்லாம் உருவானது, சூரியன் எப்படி உருவானது, பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பதையெல்லாம் அவன் அறிகின்றான். அவனால் அறிய முடிகின்றது. ஆனால் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்லக்கூடிய இந்த நிலைகள் அவன் உடலில் விளைந்த அந்த ஆற்றல்கள் இந்த காற்று மண்டலம் முழுவதுமே பரவி இதற்குள் மறைந்துதான் இருக்கின்றது. அந்த விளைந்த உணர்வு உலகெங்கிலும் இருப்பினும் அகசியன் அந்த அவனுடைய சகாக்களுக்கும் மற்றவர்களுக்கும் இதுபோன்ற நோய் நீக்கி நஞ்சினை நீக்கி ஆற்றல் மிக்க நிலையாக அவர்களை உருவாக்கிய அந்த உணர்வுகள் அனைத்தும் காலத்தால் மறைக்கப்பட்டு விட்டது. ஏனென்றால் அந்த வழிக்கு போக முடியாதபடி பின்வந்த மனிதர்கள் தங்களுடைய சுய லாபங்களுக்காக உடல் பெற்று கொண்டு செயல்படும் பொழுது இந்த உடலுக்கென்றே சட்டத்திட்டங்களை மாற்றி அமைத்து பக்தி நிலைகளாக திருப்பி செய்துவிட்டார்கள். திருந்தி வாழ்வதற்கு மாறாக தெளிந்து வாழ்வதற்கு மாறாக தீய வினைகளை சேர்த்து அதிகமான தீமை செய்யக்கூடியவர்களாகத்தான் இன்று உலகெங்கிலும் வளர்ந்து கொண்டுள்ளது. இதை போன்ற நிலையிலிருந்து விடுபட்டு நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர்
பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகசியன் உணர்வுகளை அவர் தமக்குள் பெற்று அதை எமக்குள் பாய்ச்சி, எமக்குள் பாய்ச்சியதை மீண்டும் அவருக்குள் பாய்ச்சப்பட்டு, அவருக்குள் இருந்து அதை நான் மீண்டும் நுகரும் பொழுது அக்காலத்தில் அகசியன் சுவாசித்த உணர்வுகளை, தன் சகாக்களை நோயிலிருந்து மீட்டிய உணர்வுகளை, நஞ்சை வென்றிடும் உணர்வுகளை, உயிரோடு ஒன்றிய உணர்வு ஒளியாக மாற்றிய உணர்வுகளை, அதை எனக்குள் வளர்க்கும் ஆற்றல், அந்த தகுதி பெற முடிந்தது. அதைத்தான் உங்களுக்கும் இப்பொழுது உபதேசிக்கின்றேன். செவிவழி நீங்கள் கேட்கப்படும் போது உங்களுடைய நினைவாற்றல் அகசியன் வாழ்ந்த அக்காலத்திற்கு சென்றால், அவன் உணர்வோடு தொடர் கொண்டால், அந்த மறைக்கப்பட்ட நிலைகளை, அகசியன் பெற்ற மகா சக்தி வாய்ந்த அந்த மூலிகைகளை, பச்சிலைகளை, நஞ்சை வெல்லக்கூடிய சக்திகளை, உணர்வு ஒளியாக மாற்றும் திறனை நீங்கள் ஒவ்வொருவரும் பெற முடியும். அந்த ஆற்றலை ஒவ்வொருவரும் நீங்கள் பெற வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று ஞான விருதிகளை நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்.